Hi friends, welcome back to my channel. Prawn curry பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு பார்த்துருப்போம். என்னோட ஸ்டைலில் ஒரே ஒரு முறை செஞ்சு பார்க்கலாமா? வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டை ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டை ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிற அளவுக்கு நல்லா குழையிற அளவுக்கு குக் பண்ணணும். தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், வத்தல் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், பெப்பர் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும் போது லைட்டாக அடி பிடிக்கும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ப்ரான் மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் நான் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்னோட கிரேவி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா திக்காகிடுச்சு. எண்ணெய் மேலே மிதக்குது பார்த்திங்களா? இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ரான் நான் தனியாக ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இந்த சைடில் என்ன பண்ணுறேன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயோட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு சைடில் லைட்டாக அதை எக்கை ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ப்ரான் மசாலாவோட நல்லா ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ப்ரான் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.